இந்த ஒரு லேடி அவங்க அழுகும் போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு பதிலா நூடுல்ஸ் வர ஆரம்பிக்குது. அதையும் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு. அந்த நூடுல்ஸை வேற யார்ட்டையாவது கொடுத்து பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதனால அந்த நூடுல்ஸை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட அவங்கள அறியாமே சாப்பிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இதை வச்சே காசு சம்பாரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடையை போடுறாங்க. நூடுல்ஸ் கடையை போட்ட கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க. இதே மாதிரி பல நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டைமுக்கு மேல அவங்களால அழ முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வர மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை நாள் அழறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருந்துச்சு. இப்ப அவங்க கிட்ட காசு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு ஒண்ணுமே பெருசா இல்ல. அதனால கண்ணுல இருந்து கொஞ்சம் கூட தண்ணி வர மாட்டேங்குது. எமோஷனல் மூவி அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அழுகையே வர மாட்டேங்குது. அவங்க அம்மாவோட சாம்பலை தள்ளி விடுறாங்க. அப்பயும் அழுக வரல. அப்போதான் அவங்க ஆசையா வளர்க்குற நாயை கொண்டு போய் ஒரு நடு காட்டுல வச்சு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாலே சுத்தமா கட்டுப்படுத்த முடியல. ஆனா அடுத்த நாள் இந்த பக்கம் அவங்களோட பிசினஸ் சூப்பரா போகுது. திடீர்னு ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். இவங்களுக்கும் பிடிச்சி போய் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் இவளை ஏமாத்திட்டான். அதனால மத்த நாளை விட இன்னைக்கு அதிகமாவே நூடுல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவளோட நாய்க்குட்டி அவன் ஏமாத்தினது அவங்க அம்மா எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. இதனாலே இவன் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறா.